லாஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது கம்பெனியில் வந்து கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் வந்து மக்கள் எடுக்கவே மாட்டாங்களே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, எப்படி நம்ம வந்து ப்ரிவென்டிவ் ஆக்ஷனை எடுக்க வைக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களோட கம்பெனியில் வந்து இந்த ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் அப்படின்றத எடுக்காமல் இருக்கிறாங்க. இல்லைனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டிவ் ஆக்ஷன் ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஷீட்டில் என்ன எழுதுவாங்கன்னா, ட்ரைனிங் would be provided to the operator அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் போட்டு வச்சுருவாங்க இந்த CAPA ஷீட்டில். ஸோ அந்த மாதிரி உங்கள் கம்பெனியில் நடக்குதுன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைனிங் would be provided to operators-ங்கிறது ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லா கம்பெனிலையும் வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணாலும் ட்ரைனிங் எவ்வளோ கொடுத்தாலும் திருப்பி டிஃபெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை எப்படி குறைக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் புதுசாக பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு வந்து ஒரு 5 ஸ்டெப்பு வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ்னால் என்னென்னா, ஒரு வேலையை நான் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு செய்முறை விளக்கம், தமிழில் சொல்லணுன்னா செய்முறை விளக்கம் இருக்கா இல்லையா? நிறைய மீடியம் சைஸ் கம்பெனிஸில் செய்முறை விளக்கமே இருக்காது, ஸ்டாண்டர்ட்ஸே இருக்காது. ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒரு மாதிரி பண்ணுவார், செகண்ட் ஷிஃப்ட்டில் வேறு மாதிரி பண்ணுவார், தேர்ட் ஷிஃப்ட்டில் அவர் இன்னொரு புது மாதிரி பண்ணுவார். ஸோ ஒருத்தரும் ஒரு மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, டிஃபெக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ உங்கள் கம்பெனியில் ஸ்டாண்டர்ட்ஸ் முதல்ல இருக்குதா? அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் வந்துட்டு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கிளியராக இருக்கா? அதை வந்து நீங்கள் ஒரு விஷுவலாக அதை கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜ், இப்போ தமிழில் உள்ள ஆப்ரேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா தமிழில் கொடுங்க. மைக்ரண்ட் லேபர்ஸ் ஹிந்தி பேசுகிற மாதிரி இருந்தாங்கன்னா ஹிந்தியில் அவங்களுக்கு போடணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸை முதல்ல செட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். அதை ட்ரைனிங் கொடுக்குறதும் தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. உங்கள் கம்பெனியில் ஸ்டாண்டர்டே இல்லைன்னா இதை முதல்ல பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த விஷுவல் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. விஷுவல் இண்டிகேட்டர்ஸ்னால் என் கண்ணுக்கு ஈஸியாக தெரிகிற மாதிரி ஒரு விஷுவல் இண்டிகேஷன், அதாவது கலர் கோடிங் கொடுக்கலாம். க்ரீன்னா குட்டு, ரெட்டுனா பேடு. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு 2 டப்பா வச்சுருப்பேன், குட்டெல்லாம் இந்த டப்பாவில் வைப்பேன், பேடெல்லாம் இந்த டப்பாவில் சொல்கிறத விட குட்டெல்லாம் க்ரீன் கலரில் இருக்கும், ரெட் கலர் பாக்ஸ் வந்து டிஃபெக்டிவ் பீசஸ்ன்னு சொல்லிட்டிங்கன்னா ஈஸியாக வைக்க முடியும். ஸோ மிக்ஸ்அப் ஆகாது ப்ராடக்ட்டு. இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், விஷுவல் இண்டிகேஷன்ஸ் நீங்கள் கொண்டு வரலாம். ஒரு பர்டிகுலர் லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினில் டெம்பரேச்சர் வந்துட்டு 200 டிகிரி தான் வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த டெம்பரேச்சர் கேஜ் 200 மேலே போகும்போது ரெட் கலரில் ஒரு மார்க் பண்ணலாம். அப்போது அந்த நீடில் அங்கே போயிடுச்சுன்னா இது வந்து அகேன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு அவருக்கு தெரியும். ஸோ எங்கெங்கெல்லாம் விஷுவல் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதன் மூலமாகவும் நீங்கள் ப்ரிவென்டிவ் ஆக்ஷனாக கொண்டு வரலாம். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, PokaYoke ஆர் மிஸ்டேக் ப்ரூஃபிங்பாங்க. கிரியேட் PokaYoke சிஸ்டம்ஸ் தட் எலிமினேட்ஸ் டிஃபெக்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி PokaYokeல வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் நான் இங்கே தரேன். PokaYokeனா என்னென்னா, டிஃபெக்ட்ஸ் வராமல் தடுப்பது எப்படி, டிஃபெக்ட்ஸே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் PokaYokeன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, காம்பனண்ட்டை நான் ப்ராப்பராக லோட் பண்ணதுக்கப்புறம் தான் மிஷின் வந்து ஆனே ஆகும், அது வரைக்கும் ஆன் ஆகாது, ரைட்? அப்போ அந்த இடத்துல நான் ஒரு சின்னதாக ஒரு சென்சார் வைக்கலாம், லிமிட் சுவிட்சஸோ சென்சார்ஸோ வச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான PokaYoke கூட நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட் இது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிங் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ். அப்படின்னா என்னென்னா, ஃபார்ம் ஸ்மால் டீம்ஸ் ஹூ டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஈச் அதர்ஸ் அடியரன்ஸ் டு ஸ்டாண்டர்ட்ஸ். உங்களோட யூனிட்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அதை ஒரு பர்டிகுலர் ஆள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஒரு டீமில் அப்படின்னா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்மால் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒருத்தரும் அவங்கவுங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு அவங்க தான் பொறுப்பு, ரைட்? என்ன சொல்கிறது, இப்போ இன்னொருத்தர் பண்ணலைன்னா நான் போய் கேட்கலாம், ஏன்ப்பா இதை பண்ண மாட்டேறேன், நம்ம தானே வந்து இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்னு சொல்லுவாங்க இதை, ரைட்? இப்போது 2 பேர் இருப்பாங்க, அவங்க 2 பேருமே சேர்ந்து இந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ இவர் பண்ணலைன்னா அவர் கேட்பார், அவர் பண்ணலைன்னா இவர் கேட்பார். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர்ஸ் கொண்டு வரலாம். அண்ட் ஃபைனலாக 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, மானிட்டர் த ப்ராக்ரஸ் அண்ட் ரிவார்ட் த டீம்ஸ். நீங்கள் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் என்ஷோர் பண்ணி விஷுவல் இண்டிகேஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதே மாதிரி டிஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கு அவங்க உண்மையிலே குறைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு சின்ன ரிவார்ட்ஸ் மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம். கம்பெனி MD கையிலேருந்து ஒரு சின்ன ஒரு சர்டிஃபிகேட்டோ, 10 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஒரு பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஸோ அதுமாதிரி எல்லோரும் முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி இவங்க தான் வந்துட்டு ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்லாம் எடுத்திருக்காங்க, டிஃபெக்ட்ஸ் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு கை தட்டினீங்கனாலே that itself is a big motivation for the employees. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் கம்பெனிலையும் கண்டிப்பாக ப்ரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த பர்டிகுலர் 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் கண்டிப்பாக பண்ண முடியும். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய லீன் ரிலேட்டடான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்களோட டீம் மெம்பர்ஸ், உங்களுடைய மேனேஜர்ஸ்க்கோ உங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இதை பார்க்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும் லீன் பற்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட ஃப்ரீ கோர்ஸ் ஒன்று இருக்குது,
அது வந்து லீன் சாம்பியன் கோர்ஸ், அது ஒரு 7-day ப்ரோக்ராம். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதே மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2 பெய்டு கோர்சஸ் இருக்குது. லீன் மாஸ்டர் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது அண்ட் மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்னு இருக்குது. ஸோ இந்த 2 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 5,000 rupees மேலே இருந்துச்சு. இந்த வருஷம் வந்துட்டு we wanted to reduce the prices and take it to larger audience. ஸோ அதனால் அது ஜஸ்ட் 999 ஆக்கிட்டோம் ப்ரைஸஸை. ஸோ உங்களுக்கு வந்து கேரியரில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இந்த 2 கோர்ஸஸும் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இது தேவைப்படும். ஸோ அதோட லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ டாக் டு யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. See you. Bye.